ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் லீவ் விட்டு மே மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்பப்போ நாங்கள் இந்த மாதிரி பீச்சு பார்க்குன்னு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா நாகூர் பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து என் பொண்ணு எங்கே போகணுன்னா பீச்சு இல்லைன்னா பார்க்கு அதான் சொல்லுவாங்க. ஸோ நானும் லீவ் விட்டதுலேருந்து இந்த 2 இடத்தையும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் பீச்சு பார்க்கா. இன்றைக்கி வந்து நான் நாகூர் பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, ஓரளவு கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஹனீஃபா பேரில் பார்க் கட்டியிருக்காங்கன்னு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன்ல, அந்த பார்க் தான். ஸோ இஎம் ஹனீஃபா பூங்கா, அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே விளையாடி முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு தான் போகணும். ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என் பொண்ணு சின்ன பொண்ணுக்கு வந்து இந்த வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும். இது வார்த்தா என்னன்னு தெரில, ஏன்னா இதை ஒட்டி இறங்கவே மாட்டேன்டா. ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துருந்தா. அது வந்து ஒரு மாதிரியாக பெண்டாகி இருந்துச்சு வேறு. ஸ்டார்டிங்கில் புதுசில் நல்லா இருந்துச்சு, இப்போது அப்படி தான் இருந்துச்சு. என்னன்னு தெரில, பெண்டாகின மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என் பொண்ணு இதில் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி மச்சான் ஒய்ஃப்லாம் வருவாங்க. ஸோ நான் வந்து ஊர்லேருந்தே இங்கே டைரெக்டாக பீச்சுக்கே வந்துட்டேன், வீட்டுக்கு போகல. ஸோ அவங்க வந்து வீட்டிலேருந்து ரெடியாகி வருவாங்க. நான் வந்து வெளிச்சத்தோடு வந்துட்டேன். அப்போதைக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ இருட்டினதுக்கப்புறம் தான் கூட்டம் வந்துச்சு. ஸோ லீவ் டைமாக டூரிஸ்ட்லாம் நிறையா வந்திருந்தாங்க. அங்கே ஆடி களைச்சி போயாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து இங்கே உட்காந்துருந்தா. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். போன டைம் வந்து அந்த கம்பியில் ஏறி இறங்குறதுக்கு பயந்துட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க, யாரோ தான் இறக்கி விட்டாங்க. ஆனால் இந்த டைம் வந்து என் பொண்ணுக்கு வந்து தைரியம் வந்துடுச்சு. ஸோ தன்னாலே இறங்கி போயிட்டான். என் குட்டி பொண்ணு இறக்கிட சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தொல்லை பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் நான் தான் இறக்கி விட்டேன். ஸோ அதுலேருந்து இறக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குட்டீஸ் வந்து போகிற இடமா, அதுக்குள்ளே போகக்கூடாதான். ஆனால் யார் கேட்பா, எல்லாம் உள்ளே போய் தான் விளையாடிட்டுருக்கு. ஸோ நைட் டைமாக ஆயிடுச்சு. எங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. வெளியே போக வேண்டியது தான். பீச்சுக்கு கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து அமர்ந்திருந்துட்டு அப்புறமா வர வேண்டியது தான். அடிக்கிற வெயிலுக்கு அங்கே போய் உட்காந்து அப்படியே மைண்ட் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதை விரிக்கிறதுக்குள்ளே ஒரு கையில் கேமரா ஒரு கையால் விரிக்கிறதுக்குள்ளே அது அந்த படம் ஆயிடுச்சு. மேடம் வந்துட்டாங்க, சின்ன மேடம். இவங்க தான் நீங்கள் வீடியோஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சமீஹா பாப்பா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. கிளைமேட்டு செமையாக இருந்துச்சு. அந்த வானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஊரில் இந்த பீச்லேயே இந்த ஒரு கடை தான் ரொம்ப ஓடிக்கிட்டு இருந்துச்சு அங்கே. ஆனால் எல்லாமே காலியாக. நாங்கள் வந்து மோமோஸ் வாங்கலான்னு பார்த்தோம், ஆனால் எல்லாமே காலியாகிடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். அது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளாச்சு இந்த பட்டம்லாம் பார்த்து. நாகூர் பீச் போனால் தான் பார்க்கலாம் போல். இந்த பசங்கள்லாம் பட்டத்தை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. பட்டம் கயிறு தெரியுது, ஆனால் பட்டம் எங்கன்னே தெரியல. ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பையன் இழுக்க 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 பட்டத்தே காணோம், எங்கடா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரமாச்சு உட்காந்துருந்தாச்சு. அப்புறம் இந்த ஜீப்பில் வந்து குட்டீஸை ஏற்றி விட்டாச்சு. மச்சான் பொண்ணு வந்து கொஞ்சம் உட்காந்துருந்தாங்க. அப்புறமா தூக்கு சில அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஜீப்பை முடிச்சுட்டு பூங்காவுக்கு மறுபடியும் என்ட்ரி கொடுத்தாச்சு. இந்த இதைத்தான் சொன்னேன், இது எப்படி சாஞ்சிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பெண்டாக இருக்குது, ஏன்னு தெரில. யாராவது ரொம்ப வெயிட்டான ஆள் உட்காந்துட்டாங்களோ இல்லை ரொம்ப ஆடிட்டாங்களோ என்னன்னு தெரில. ஸோ ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. குட்டீஸ்க்காக பார்த்து கட்டினது, அதை கூட பாதுகாக்க மாட்டாங்க. அது பெண்டாகனாலும் பரவாயில்லைன்னு என் பொண்ணு அதை விட்டு வரவே மாட்டேன்ட்டா. ஒரு 2-3 குட்டீஸ்லாம் வந்து நின்றுச்சு, ஆனால் என் பொண்ணு இறங்க மாட்டேன்ட்டாங்க. இங்கேருந்தாங்க அங்கேருந்து இங்கேருந்து ஜம்ப் ஆகிக்கிட்டே இருந்தாங்க, தவிர இதை விட்டு எங்கேயுமே போகலை. அக்கா ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம் தான் விளையாடிட்டு இருப்பாங்க.
பீச்சுக்கு வந்தாலே ஐஸ்கிரீம் இல்லைன்னா அந்த டேவே கம்ப்ளீட் ஆகாது. அந்த மாதிரி தான் ஒரு குல்ஃபி வாங்கினேன். ஸோ இது வந்து பிஸ்தா ஃப்ளேவராக ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த குல்ஃபி. ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஆஹா ஓஹோன்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் ஆச்சு, எப்படியா இருந்தாலும் சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி. என் பொண்ணுக்கு குட்டியாக ஒரு கப் ஐஸ் 2 பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து குல்ஃபி சாப்பிட்டேன். அவ்வளோதான், அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. நைட்டு அப்படியே போச்சு. நெக்ஸ்ட் டே லஞ்சே ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே போய் வீடியோஸ்லாம் அதிகமாக எடுக்க மாட்டேன். ஸோ லஞ்சுக்கு என்னென்னா இறால் தேங்காய் பால் ரைஸாக. நான் வந்து பிரியாணின்னு தான் சாப்பிட்டேன். அப்புறமா அது இறாலில் எதுவும் தேங்காய் பால் ரைஸ்னு மாமி சொன்னுச்சு. ஸோ சமீஹா மேடம் வந்து என் பொண்ணோட விளையாடிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டாக டிவி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். அடுத்தது ஈவினிங் வந்து மொராசன்ஸ் தான் வந்திருந்தோம். சும்மா அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு நாகப்பட்டினம் வந்தோம். நாகப்பட்டினம் வந்தோடனே மொராசன்ஸ் வந்திருந்தோம். இந்த செக்ஷன் வந்து புதுசாக பார்க்குறேன். கம்மல், அப்புறம் ஜுவல்லரிஸ்லாம் இருந்துச்சு, ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் மொராசன்ஸ்குள்ளவே. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மாதிரி சும்மா பார்த்துட்டு அப்படியே வீடியோஸ்க்காக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ ஃபாயிஸாக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் வாட்டர் பாட்டில் வந்து நம்ம ஊரில் சரி இருக்காது. ஸோ அதனால் இங்கே நல்லாயிருக்கும். எப்போயுமே தண்ணி பாட்டில்னால் ரொம்ப சூப்பராக கலெக்ஷன் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு தான் மெயினாக அந்த மொராசன்ஸ் வந்தேன். வாட்டர் பாட்டிலும் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்கோன்னா உமா ஃபுட் கோர்ட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எப்போயுமே எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு உமா அப்படின்னு பேர் இருந்தாவே போதும், அது நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோம். சீஸ் சாண்ட்விச் இது நான் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. மொத்தமாக ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணோம். அது வர்றதுக்கு ஒன்று வர்றதுக்கு அதை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் தனித்தனியாக காட்டியிருக்கேன். எவ்வளோ நேரமாக இதே காட்டுவேன் அப்படிலாம் சொல்லப்படாது. அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் இதே தான் காமிச்சிட்ருப்பேன். ஸோ பாருங்கள், சாண்ட்விச் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கிரில் சாண்ட்விச். நீங்களும் உமா ஃபுட் கார்னர் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்தால் எப்போவுமே ஃபேவரேட் வந்து பன்னீர் செஸ்வான் நூடுல்ஸ் தான். ஸோ அது வந்து அன்னைக்கு இல்லை, நான் கேட்ட எதுவுமே இல்லை. அதனால் இந்த சாண்ட்விச் சாப்பிட்டேன். இதுவும் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இங்கே கம்பெனி வந்து சமீஹாத்தா பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன். ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம கண்டென்ட்டு. அங்கே பாருங்கள், ஊட்டி தப்பிட்டு உட்காந்துருக்காங்க. என் பொண்ணு வந்து அதிசயமாக அந்த பிரெட் டோஸ்ட் எடுத்து சாப்பிட்டாங்க. சாண்ட்விச் எடுத்து எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. சாப்பிட மாட்டேன், எதையுமே விரும்ப மாட்டான்னு சொல்லியிருக்கிற எல்லாத்தையும். அவங்களுக்கு பிடிச்சது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். இது கொடுத்தா போதும், பொறுமையாக மெதுவாக நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருப்பா. அந்தளவுக்கு சாப்பிட்றதுல மட்டும் பொறுமைக்காரி, மற்றதுல எல்லாம் இல்லை. ஸோ எல்லோரும் ஸ்கூல் லீவ் விட்டாக்கா எப்பப்பா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு நான் எப்படி தான் வச்சு சமாளிக்க போகிறோமோ. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. எல்லா பேரண்ட்ஸும் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு வெளியில் வந்தோன்னு அது தான் ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு மாதம் வச்சு ஓட்டணுமே சமாளிக்கணுமே அப்படின்னு. ஆனால் நான்லாம் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். என் பொண்ணும் சேட்டை பண்ணுவார், சமத்து தான். எல்லா குழந்தைங்களை விட என் பொண்ணு சமத்து தான். ஆனால் ரொம்ப சமத்தெல்லாம் கிடையாது. என் பொண்ணும் சேட்டை பண்ணும், 2 பேரும் சண்டை போடும், 2 பேரும் அடிச்சுக்கோ, 2 பேரும் கத்திக்கோ. ஸோ இருந்தாலும் எனக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. நான் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். அதுவும் இல்லாமல் அந்த குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டது எனக்கு மட்டுமே தெரியும். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு கஷ்டமாகவே தெரியாது. எல்லாமே இஷ்டம்தான். என்ன வேணாலும் சண்டை போட்டுங்க, அடிச்சிங்க, என்கிட்ட 2 அடி வாங்கிட்டீங்க, அப்படி தான் போகும் நாட்கள்லாம். ஸோ அடுத்தது வந்து பீஸா ஆர்டர் பண்ணி வச்சாங்க பாருங்கள் என் பொண்ணை. பீஸா சாப்பிட்டீங்கன்னா சவுத்தில் உள்ள பீஸா போய் போஸ் கொடுத்துட்ருக்கா, இழுக்க முடியலமான்னு. ஸோ அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிஞ்ச அளவு அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. அவங்களாம் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog முடிஞ்சிச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு போங்க.